I want to talk about how God uses us as a vessel of worship. ஆண்டவர் நம்மை எப்படி ஒரு ஆராதனையின் பாத்திரமா உபயோகப்படுத்துகிறார் என்பதை குறித்து உங்களிடத்துல பேச இருக்கிறேன். Many times we think that worshiping is just singing songs to God. நிறைய முறை ஆராதனை என்பது ஏதோ ஆண்டவருக்கு முன்பாக பாடல் பாடுவது or என்று நினைத்துக் playing கொள்கிறோம், music. அல்லது இசை வாசிப்பது என்று நினைத்துக் கொள்கிறோம். And many times we just relate worshiping with music and song. நிறைய முறை ஆராதனை என்ற உடனே பாடலோடும் இசையோடும் நாம் அதை இணைத்து தான் பார்க்கிறோம். And many times we think that only when we come to church, only when we go to a prayer meeting, we can worship God. அநேக முறை நாம் ஏதோ ஆராதனை ஸ்தலத்துக்கு போறதன் மூலமாகவோ ஜெப கூடுகையில மாத்திரம்தான் ஆராதிக்க முடியும்னு நினைக்கிறோம். Some worship well in their room. சிலர் நல்லா அவங்களுடைய அறையில ஆராதிப்பாங்க. Some worship well in their prayer closet. சிலர் அவங்க ஜெபிக்கும் பொழுது மறைவிடத்துல நல்லா ஆராதிப்பாங்க. Maybe in their car or in their bike. அவர்களுடைய கார் இல்ல பைக் அப்படி ஆராதிப்பாங்க. Or when they are taking a shower in their bathroom. அல்லது அவர்களுடைய குளியல் அறையில ஆராதிப்பார்கள். I know many of you are good bathroom singers. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு பாடகரா இங்க இருக்கிறீங்க. Or when they are hanging their clothes to dry. அல்லது அவர்களுடைய துணிகளை காய வைக்கும் போது ஆராதிக்கிறவங்களா இருப்பாங்க. Or when they are cooking in the kitchen. ஒருவேளை சமையல் அறையில சமைத்து கொண்டிருக்கும் போது. So many times these are a few situations where we worship God. நிறைய முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கூட நம்ம These are all different ways to worship God. இதெல்லாம் பல வழிமுறைகள் ஆண்டவர் ஆராதிக்கிறதற்கு. And it is not confined to one space. ஏதோ ஒரு காரணம் வச்சுதான் ஆராதிக்கணும் அப்படின்னு. Because the Bible says we are the temple of the Holy Spirit. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாம் தான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். And we worship God with our entire being. நம்முடைய முழு சரீரத்தின் மூலமா அவரை நம்ம ஆராதிக்கிறோம். And we can worship him anywhere and we must worship him everywhere. அவரை நாம் எந்த இடத்திலும் ஆராதிக்க முடியும், அவரை நாம் எப்பொழுதும் ஆராதிக்கலாம். David says in Psalm, I will exalt the name of the Lord at all times. His praise will continually be on my lips. தாவீது சொல்லுகிறார் சங்கீதத்துல, ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். Should continually be on our lips. அவருடைய துதி எப்பொழுதும் நம் நாவில் இருக்க வேண்டும். Not in one place or at one time. ஏதோ ஒரு இடத்திலயோ இல்ல ஏதோ ஒரு சமயத்துல மாத்திரம் but at all times. ஆனால் எல்லா நேரத்திலும். When we see the life of David, he was constantly praising God. நாம் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதை நாம் பார்க்கலாம். During his good times, during his bad times. அவருடைய நல்ல நேரத்திலும் கூட கெட்ட நேரத்திலும் கூட அவர் ஆராதிக்கிறவரா இருக்கிறார். And God lifted him up to be a ruler of a nation. ஆண்டவர் அவரை ஒரு ராஜாவாக இருக்கும்படிக்கு அவரை உயர்த்தினார். When we praise God, that's what he will do for us. நாமும் அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கும் அவர் அதைத்தான் செய்வார். Why should we worship him? ஏன் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும்? Because that is what we were created for. அதற்காகத்தான் நம்மை அவர் படைத்தும் இருக்கிறார். The Bible says, let everything that has breath praise the Lord. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. Today God is going to keep you as a vessel of worship. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆராதனையின் பாத்திரங்களாக வைக்க போகிறார். Not just worshiping him on Sunday. ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் அவர் ஆராதிக்கிறது அல்ல. Not just worshiping him during the youth meeting. யூத் மீட்டிங்ல மாத்திரம் அவர் ஆராதிக்கிறது அல்ல. But worshiping him every day. எல்லா நாளும் அவரை ஆராதிக்கிறவர்களாய் at all time. எல்லா நேரத்திலும். So why should we worship? ஏன் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும்? We are created to worship the Creator. இந்த சிருஷ்டிப்பின் தேவனை ஆராதிக்கிறதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். In Isaiah 43:21 we see. ஏசாயா 43:21 சொல்லுகிறது. God says, this people have I formed for myself. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They shall shew forth my praise. என்னுடைய துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள். There was a pastor who was leading a church. சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். And every Sunday he would work hard to prepare a special message for his congregation. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறந்த செய்தியை வழங்கும்படி அவர் கடினமாய் உழைப்பார். For a couple of times he noticed there was a lady in the crowd. 2 முறை அவர் இப்படியாக அங்க ஒரு சகோதரி இருப்பதை கண்டார்.
who would always shout, "Hallelujah, praise the Lord" in the middle of the message. தான் செய்தி கொடுக்கும்போது எப்பொழுதும் இடையிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதை அவர் கவனித்தார். As he would speak, for every line she would keep saying, "Hallelujah, praise the Lord." அவர் ஒவ்வொரு வரியை பேசி முடித்தவுடனே அவர்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்துவார்கள். For every single line she would say it. ஒவ்வொரு வரிக்கும் அப்படி அவர்கள் உச்சரிப்பார்கள். So this pastor got very tired. இந்த பாஸ்டர் அப்படியே ரொம்ப சோர்ந்து He போயிட்டார். was patient for the first couple of weeks. முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரு. But then as time went by, he said, "I should do something about it." ஆனா நேரம் போக போக அவர் நினைச்சார் இது எதனா பண்ணிதான் So ஆகணும். one நான் Sunday after he preached his message, after the service ended, அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி முடிந்த he went உடனே to the lady அந்த சகோதரியிடத்துல போய் and silently he said, மெதுவாக அவர் சொன்னார், "If you just keep quiet for next service, I will buy you a new pair of shoes." அடுத்த ஆராதனைக்கு மட்டும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஜோடு ஷூ வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. It is kind of distracting me when I preach my message. நான் செய்தியை கொடுக்கும் பொழுது அது மிகவும் தொந்தரவாக எனக்கு இருக்கிறது. So if you just be silent, I will buy you a new pair of shoes. நான் செய்தி கொடுக்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ வாங்கி தருவேன். That sounded like a very good present from the pastor. போதகரிடமிருந்து அது ஒரு நல்ல பரிசு போல தெரிந்தது. She said, okay, I will do that. அவர்கள் சொன்னார்கள், நான் அப்படியே And செய்கிறேன். the next Sunday came. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. The pastor prepared a very good message that Sunday. அந்த போதகர் ஒரு அருமையான செய்தியை அவர் And he was தயார் very செய்திருந்தார். excited to deliver it on that Sunday to that congregation. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தியை வழங்குறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். He said, "I'm going to be very free this time. I'm going to have a good focus this time and silence so that I can deliver this very good message and finish it in peace." நான் தயார் செய்திருக்கிற இந்த செய்தியை நான் மிகவும் எந்த தொந்தரவும் இல்லாம நான் ஃப்ரீயா நல்லா பேச முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தார். So he started preaching. அவர் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். And he saw the lady in the crowd. அந்த சகோதரி அந்த கூட்டத்தில் இருப்பதை பார்த்தார். And she was staying silent for a while. அவர்கள் அமைதியா இருப்பதையும் அவர் கண்டார். She was doing all that she could. அவர்களால் இயன்ற மட்டும் She was like, she was taking everything that was in her to be quiet. அவர்களால் இயன்ற மட்டும் அமைதியை காத்துக்கொள்ள எல்லாம் செஞ்சு But பார்க்கறாங்க. that message was very good that Sunday morning. ஆனால் அந்த ஞாயிறு ஆராதனை She மிகவும் tried பிரமாதமாக very இருந்தது. hard to keep silent. அவர்கள் மிகவும் முயற்சி எடுத்து அமைதியா But இருக்கணும்னு something சொன்னாங்க. came inside of her and she said, "Shoes or no shoes, hallelujah, praise the Lord." அவர்கள் சொன்னார்கள், ஷூ இருந்தாலும் பரவாயில்ல இல்லனாலும் பரவாயில்ல ஹல்லேலூயா என்று சொன்னார்கள். She could not stay silent. அவர்களால் அமைதி காக்க முடியவில்லை. That's how much the joy of the Lord was in her that she could not keep quiet. அவர்களால் அமைதி காக்க முடியவில்லை. எனில் கர்த்தரின் சந்தோஷம் அவ்வளவு The பெருகிறது pastor அவர்களுக்குள்ள. completely forgot his message. பாஸ்டர் முழுவதுமாய் தான் எடுத்து வந்த செய்தியை மறந்து போனார். He couldn't do anything. அவரால் எதுவும் செய்ய My dear முடியவில்லை. friends, in the same way, when the joy of the Lord fills our heart, அதுபோல நண்பர்களே, இன்றைக்கும் கர்த்தரின் மனமகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை we நிரப்பும் will பொழுது not be able to stay silent. நீங்க அமைதியா இருக்கவே முடியாது. When we taste and see how good God is, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்த பிறகு we will never be able to keep it to ourselves. நம்மால நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. We'll be itching to tell somebody. யாருக்காச்சும் அதை சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம் வந்துரும். I have tasted God's goodness. நான் அப்படி ஆண்டவருடைய சந்தோஷத்தை I அனுபவிச்சேன். want my friends to know. என்னுடைய நண்பர்களுக்கு அதை I தெரியப்படுத்தணும். want my family to know. என் குடும்பத்துக்கு அதை நான் I தெரியப்படுத்தணும். want my co-workers to know. என் கூட வேலை செய்யறவங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்தணும். That is because God has created us in that way, ஏனெனில் கர்த்தர் நம்மை அந்தபடியாக தான் to சிருஷ்டித்திருக்கிறார். tell of His goodness, அவருடைய நன்மையை சொல்லி வரும்படி, to shew forth His praise. அவருடைய துதியை சொல்லி வரும்படி. Yes, ஆம், sometimes we may lock it to inside of us and never say it out. நாம் நம்மளுக்குள்ளேயே அதை அடக்கி வைத்துக் கொள்ளுகிறோம், நிறைய வெளியே சொல்லாம. That means we need to taste Him even more, அப்படின்னா இன்னும் அதிகமா அவரை நம்ம ருசிச்சு பார்க்கணும்னு அர்த்தம். know about Jesus even more. இன்னும் அதிகமா இயேசு யார் என்று அறிந்து கொள்ளணும். How do we do that?
எப்படி அதை செய்ய முடியும்? Can anybody tell me how do we learn about Jesus? யாராச்சும் சொல்லுங்களேன், எப்படி நம்ம இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. Read the Bible வேதத்தை வாசியுங்கள் and pray every day. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்கள். God speaks to us through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். Every answer to our problem is in his word. அவருடைய வார்த்தையில தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது. When you read about him every day, ஒவ்வொரு முறை அவரை குறித்து நாம் படிக்கும் பொழுது, and when you live according to his word every day, ஒவ்வொரு முறை அவர் சொல்லுகிற வழியில நாம் நடக்கும்போது, you will see his goodness in your life. அவருடைய நன்மையை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க You ஆரம்பிப்பீங்க. will know that he cares for you. அவர் உங்களுக்காக கரிசனை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். Just like how he fed the Israelites, எப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தாரோ, he will feed you. உங்களையும் போஷிப்பார். He will provide for you. உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். Just as he gave his peace and his deliverance எப்படி அவருடைய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் and அருளினாரோ, his healing to the people in the Bible, அவருடைய சுகத்தை எப்படி வேதத்துல கொடுத்தாரோ, he will give it to you. அப்படியே உங்களுக்கும் அவர் So we செய்வார். need to learn about his ways through his word to recognize who he is. அவர் யார் என்று அறிந்து கொள்ள அவருடைய வழியில நாம் நடக்க வேண்டும். That is how we know and recognize who God is in our life. அப்படிதான் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை நாம் கிரகிக்க வேண்டும். So how do we offer ourselves to this kind of worship? இந்த மாதிரியான ஒரு ஆராதனைக்கு நம்ம எப்படி நம்ம தகுதிப்படுத்த முடியும்? How do we prepare ourselves to show forth his praise? அவருடைய துதியை சொல்லி வருகிறவர்களாய் நம்ம எப்படி தயாராக முடியும்? We see in Romans 12:1, ரோமர் 12 அதிகாரம் 1 இப்படியா சொல்லுது, to offer our bodies as a living sacrifice. நம்முடைய சரீரங்களை அவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி, Holy and pleasing to God. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். We see that this is your true and proper worship. இதுதான் உண்மையான சரியான ஆராதனை. We learn about how to honor God in the word of God. தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அவரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று. It is the guidebook for our life. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வேதமே வழிநடத்துகிறதா இருக்கிறது. To live a holy life pleasing to God. அவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, Firstly, to honor him with our words, our actions and our life. நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். When we talk to our friends, do we think about the words that we use? நாம் நண்பர்களிடத்துல பேசும்பொழுது நாம் உபயோகப்படுத்துற வார்த்தைகளை குறித்து நினைச்சிருக்கிறோமா? Do we talk about others and hurt them through our words? நம்முடைய வார்த்தைகளால பிறரை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? Are our thoughts prideful? நம்முடைய எண்ணங்கள் பெருமைக்குரியதா இருக்கிறதா? Are our words pure? நம்முடைய வார்த்தைகள் சுத்தமானதா இருக்கிறதா? Are our actions pleasing to God? நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கிறதா? Even the things that we do in secret, நாம் ரகசியமாய் காரியங்களை செய்யும் போது கூட God is always watching over us. கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். So we must honor God in everything. நாம் கர்த்தரை எல்லா விதத்திலும் கனப்படுத்த வேண்டும். Secondly, it's to take care of ourselves. இரண்டாவது நம்மை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். The temple of the Holy Spirit. ஏன்னா நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. Do we keep our body clean? நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமா? Do we keep our body healthy? நம்முடைய சரீரத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறோமா? Do we get enough sleep? நாம் நன்றாக தூங்குகிறோமா? All those things matter. எல்லா காரியங்களும் அவருக்கு முன்பாக It இருக்கிறது. may be an ordinary thing for us, அது ரொம்ப சாதாரண விஷயமா நமக்கு முன்னாடி இருக்கலாம். but when we take care of our body, it is an action of worship. நம்முடைய சரீரத்தை நாம் பேணி காக்கும் பொழுது அது அவருக்கு முன்பாக ஒரு ஆராதனை. Because we are taking care of the place where God resides. ஏனென்றால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தை நம்ம காத்துக்கொள்ளுகிறோம். He lives in your heart, doesn't he? அவர் உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார் இல்லையா? So we must take care of our bodies. அதனால நீங்க உங்களுடைய சரீரத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். Take care of our mind. நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளணும். Take care of our heart. நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Are we letting pride take over our heart? நம்முடைய இருதயத்தை பெருமை ஆட்கொள்ள விட்டுகிறோமா? Are we allowing anger to control us? கோப உணர்வு நம்மை கட்டுப்படுத்த நாம் விடுகிறோமா? We should think about that. அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும்.
Because all those contribute to us worshiping God. இது எல்லாமே நாம் செய்கிற ஆராதனைக்கு நம்ம எடுத்து செல்லுகிறது. Keeping our minds, our hearts and our bodies pleasing to God. நம்முடைய இருதயம், சிந்தை, சரீரம் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். Thirdly, a way to worship God is to serve others. மூன்றாவதாக ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கான வழிமுறை மற்றவர்களுக்கு உதவி செய்வது. Taking care of our loved ones. நமக்கு நெருக்கமானவர்களை பார்த்துக் கொள்வது. Taking care of the poor. ஏழைகளை பார்த்துக் கொள்வது. Taking time to spend time with the people in need. தேவைப்படுகிறவர்களோடு நேரத்தை செலவிடுகிறது. Not only caring for ourselves, நம்மை மாத்திரம் பார்த்துக் கொள்வது அல்ல, but sharing God's love with others also. கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்வதுதான். So let us start now. ஆகையால் இன்றைக்கே அதை நாம் ஆரம்பிப்போம். Let us start honoring God now. இப்பொழுதே நாம் ஆண்டவரை கனப்படுத்த People will see a difference in your life. ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிப்பார்கள். Shall we stand up and give our lives to Jesus now? நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? Lord, from today, let our hearts be turned into a vessel of worship for you. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கென்ற ஒரு ஆராதனையின் பாத்திரமாய் திரும்பட்டும். Every word that we speak, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், every thought that we think, ஒவ்வொரு சிந்தனைகளும், every action that we do, Lord, ஒவ்வொரு செயல்களும் let it honor you. உம்மையே கனப்படுத்தட்டும். Help us to take care of our body. எங்களுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவும். Live healthy with your strength, Lord. உம்முடைய பலத்தை கொண்டு ஆரோக்கியமாய் வாழ உதவி And செய்யும். worship you, Lord. உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். Lord, help us to take care of others with all our strength. எல்லா பலத்தோடும் மற்றவர்களை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். And worship you, Lord. உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். Help us to follow your calling upon our lives. உம்முடைய அழைப்பை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உணர்ந்து செயல்பட Follow உதவி செய்யும். your will for our life. உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் செயல்பட உதவி செய்யும். And do your purpose and worship you, Lord. உம்முடைய நோக்கங்களை செய்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். Help us to live every day to be grateful to you. ஒவ்வொரு நாளும் உம்மை குறித்த நன்றி அறிதலோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord, for your wonderful presence. உம்முடைய அருமையான பிரசன்னத்திற்காக And for நன்றி. blessing your children, Lord. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. And for multiplying them. அவர்களை பெருக செய்கிறதுக்காக We நன்றி. receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே அதை அப்படியே சுதந்திரிக்கிறோம். Amen. ஆமென்.